إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا إن الساعة آتية لا ريب فيها ولكن أكثر الناس لا يؤمنون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار وقال أيضا قل آمنت بالله ثم استقيم புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாக. ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை போன்ற ஒரு சிறு கூட்டத்திற்கு அவனுடைய நேரான வழியை தந்திருக்கின்றான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரான வழியை தரவில்லை என்று சொன்னால் நாமும் அந்த வழிகெட்ட மக்களிலே இருந்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது குந்தும் அலா சஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா, நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தீர்கள், நாம் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் நாம் முதலிலே அல்லாஹுவுக்கு தினமும் நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயங்களை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மிகவும் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சிறந்த சமுதாயம் என்று சொல்ல பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் என்ன? மற்ற மக்களிடத்திலே இல்லாத ஒரு நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கின்றது. அது என்ன நம்பிக்கை என்று சொன்னால், இந்த உலகம் என்பது நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்திலே என்றாவது ஒரு நாள் எல்லா மக்களும் மரணித்தே தீர வேண்டும். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய நன்மைகள், நாம் செய்யக்கூடிய தீமைகள் எல்லாவற்றிற்கும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுவுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது
இன்ன ஸாஅத ஆதியத்துன் லா ரைப ஃபீஹா வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யுமினூன். நிச்சயமாக மறுமை நாள் என்பது அது கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனால் மக்களிலே நிறைய பேர் அதை ஈமான் கொள்ளுபவர்களாக இல்லை, அதை நம்பிக்கை கொள்ளுபவர்களாக இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் மறுமையை நம்பதான் செய்கின்றோம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்லுகின்றான் என்று சொன்னால், நம்மிடத்திலே நம்பிக்கைக்கு தகுந்தவாறு அந்த மறுமை நாளை நம்பியவாறு நம்முடைய செயல்கள் இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யுமினூன். மனிதர்களிலே நிறைய பேர் இந்த கியாமத்துடைய நாளை, இந்த மறுமை நாளை நம்புபவர்களாக இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். அந்த மறுமை நாளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மறுமை நாளினுடைய அச்சம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நாம் அதை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மறுமை நாள் என்று சொன்னால் என்ன, அந்த மறுமை நாளிலே எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எழுப்புவான், என்னென்னவெல்லாம் அந்த மறுமை நாளிலே நடக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் தெரிந்தால்தான் நாம் அதை பற்றிய பயம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். அந்த கல்வி நமக்கு இல்லாத காரணத்தினால் நாம் அந்த மறுமை நாளை பற்றி சிந்திக்காத மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா. நாம் அந்த மனிதர்களை மறுபடியும் எழுப்ப மாட்டோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நாம் அவர்களுடைய அந்த கை ரேகையை கூட மாறாமல் மறுபடியும் அதே போன்ற அந்த கை ரேகைகளை கொண்டு வருவதற்கு, மறுபடியும் அதே போன்று எழுப்புவதற்கு நாம் சக்தி பெற்றிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அந்த மறுமை நாளின் பொழுது என்னவெல்லாம் நடக்கும், அந்த மறுமை நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறாக குர்ஆனிலே சொல்லுகின்றான் என்று சொன்னால், அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுவான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் இந்த மண்ணிலே அவர்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இத ஸமாஉன் ஃபதரத் வ இதல் கவாகிபுன் தஸரத். அந்த வானங்கள் எல்லாம் பிளக்கப்படும், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அது உதிர்விக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இப்படிப்பட்ட பயங்கரமான அந்த மறுமை நாள், எப்படி நாம் இந்த மறுமை நாளை பற்றி சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அது சாதாரண விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மனிதர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். நிச்சயமாக அந்த மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய அந்த மறுமை நாளினுடைய திடுக்கம் அது மிகவும் பயங்கரமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அந்த மறுமை நாள் எந்த அளவிற்கு பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். யௌம தரவுனஹா தذهل குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தஅத். அந்த மறுமை நாளிலே, அந்த மறுமை நாளின் பொழுது ஒரு தாய் என்ன செய்வாள், தன்னுடைய பால் குடிக்கக்கூடிய அந்த பிள்ளையை அவள் மறந்து விடுவாள். இந்த உலகத்திலே எத்தனை மக்கள், எத்தனை தாய்மார்கள் அவர்கள் கர்ப்பமாக இருக்கின்றார்களோ, தன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கின்றார்களோ, அத்தனை மக்களும் என்ன செய்வார்கள், தன்னுடைய பிள்ளையை அந்த பயத்தின் காரணத்தினால் அவர்கள் பெற்றுவிடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். அது மட்டும் கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு வசனத்திலே சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். வஹ்ஷவ் யௌமா, வஹ்ஷவ் யௌமா, அந்த நாள் உங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று கூட்டுவானே, அந்த நாளுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பிள்ளைக்காக அவன் எந்த ஒரு உதவியையும் செய்ய முடியாது. அந்த மறுமை நாளின் பொழுது எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது, எந்த ஒரு உதவியையும் செய்ய முடியாது. எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தகப்பனுக்கு எந்த ஒரு உதவியையும்
உதவியும் செய்ய முடியாது. ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நப்சி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நப்சு என்று சொல்லி அவர்கள் தன்னைத்தானே அவர்கள் பார்த்து கொண்டு செல்வார்களே தவிர யாருக்கும் அவர்கள் உதவி செய்ய முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு துஆவை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக கபூல் செய்யக்கூடிய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே நீ என்ன வேண்டுமானாலும் கேள், நான் உனக்கு தருகின்றேன். ஆனால் நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு பயனும் என்னால் உனக்கு அளிக்க முடியாது. நீ என்ன செய்தாயோ, இந்த உலகத்திலே நீ என்ன செய்து கொண்டிருந்தாயோ அதை தான் நீ நாளை மறுமை நாளிலே அனுபவிப்பாய் என்று தன்னுடைய மகளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வனுஃபிக ஃபிஸ் சூர், அந்த நாளிலே, கியாமத்துடைய அந்த நாளிலே, அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு மலக்கு அந்த சூரை வைத்துக்கொண்டு அந்த சூரை ஊதுவதற்காக அவர் காத்துக்கொண்டே இருப்பார். அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளை அந்த மலக்கிற்கு வரும் பொழுது அந்த மலக்கு என்ன செய்வார்? முதலாவது சூரை ஊதுவார். ஊதும் பொழுது அந்த மலக்கு முதலாவது சூரை ஊதுவார். இந்த உலகம் அந்த வானங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக ஆக்கப்பட்டு அது அனைத்தும் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா மனிதர்களும் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து அழிந்து விடுவார்கள், அந்த உலகத்திலிருந்து அவர்கள் மரணித்து விடுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருவான். வந்து கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்று நாளினுடைய ஆட்சி யாருக்குடையது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். இந்த உலகத்திலே பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள், இந்த உலகத்திலே நான் தான் என்று கர்வம் கொண்டிருந்தவர்கள், இந்த உலகத்திலே என்னை மிஞ்ச யாரும் கிடையாது என்று யோசித்துக் கொண்டிருந்தவர்கள், இந்த உலகத்திலே பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து ஓடிக்கொண்டிருந்தவர்கள், பணம்தான் எல்லாம் என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளினுடைய ஆட்சி யாருக்கு, இன்றைய நாள் என்ன செய்ய முடியும் இவர்களால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமையாக கேட்பான். கேட்டுவிட்டு அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், இன்றைய நாளினுடைய ஆட்சி, அந்த ஆட்சி அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒரே ஒரு இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக சூர் ஊதப்படும். சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, இரண்டாவது சூர் ஊதப்படும். அப்பொழுது ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன், அப்பொழுது அந்த மறுமை நாள் எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களையும் ஒரே ஒரு அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஹஷியத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், இந்த உலகத்திலே யாரெல்லாம் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அந்த நாளிலே வஹஷியத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், அந்த அல்லாஹ்வுக்காக எல்லா சத்தங்களும் அடங்கிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். வலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, இந்த நீங்கள் ஒரு சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வின் பக்கம் சென்று கொண்டிருப்பார்களே, அவர்களுடைய காலடி சத்தத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், அந்த மறுமை நாளிலே யுபாசு குல்லு அப்தின் அலா மா மாத அலை, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே தான் செய்த நல்ல காரியங்கள், நாம் செய்த கெட்ட காரியங்கள் அனைத்தையும் அவன் தூக்கி கொண்டு செல்லுவான். எந்த நிலைமையிலே அவன் இந்த உலகத்திலே மரணித்தானோ அதே நிலையிலே அல்லாஹ்வின் முன் அவன் நாளை எழுப்பப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமை நாளிலே அந்த எல்லா மக்களும் ஒன்று கூட்டப்பட்ட பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பல மைல் இருக்கக்கூடிய பல லட்சங்கள் கிலோமீட்டர் மைல் தூரமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மைல் தூரத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து வந்து விடுவான். அந்த வெப்பத்தின் காரணமாக எல்லாருக்கும் வேர்வைகள் வடிந்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தால் இந்த உலகத்தை விட 69 மடங்கு மிகவும் சூடான மிகவும் வெப்பமான அந்த நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை வைத்து இழுத்து வருவான். இந்த இரண்டு செய்திகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது ஒவ்வொரு மனிதரும் அந்த இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் என்ன செய்வார்கள்?
அவர்கள் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் எல்லாம் அங்கே நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது சில மக்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் சிரித்து கொண்டிருப்பார்கள். சில மக்களினுடைய அந்த முகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொலிவை தந்திருப்பான். அவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் அவர்கள் பயப்படாமல் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா, அந்த நாளிலே சில முகங்கள் அது மலர்ச்சியாக இருக்கும். அவர்கள் சந்தோஷமாக அந்த நாளிலே இருப்பார்கள். ஸாஹிகத்தும் முஸ்தப்ஷிரா, சிரித்தவர்களாக சந்தோஷமாக அந்த நாளிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். யார் அந்த மக்கள்? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை அவர்கள் பேணி நடந்தவர்கள். இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேணி நடந்தவர்கள். அந்நாளை மறுமையினுடைய நாளிலே அவர்களுக்கு எந்த ஒரு துக்கமும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாளை மறுமை நாளிலே அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அவர்களுடைய முகத்திலே பொலிவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுக்கு முன் நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் பிறகு என்ன செய்வான் என்று சொன்னால், குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் அழைப்பான், அழைத்து சொல்லுவான். ஒவ்வொரு மனிதனையும் அழைப்பான், ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகத்தை தன்னுடைய வலது கரத்தால் சில மக்களுக்கு கொடுப்பான். சில மக்களுக்கு தன்னுடைய இடது கரத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புத்தகத்தை அவனுக்கு கொடுப்பான். யாருக்கு தன்னுடைய புத்தகம் அவனுடைய வலது கரத்திலே கொடுக்கப்பட்டதோ அவன் நினைத்துக் கொள்ளுவான், நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று. அவன் நினைத்துக் கொள்ளுவான், நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான். அந்த மனிதன் சொல்லுவான், எல்லாரிடத்திலும் கத்தி கத்தி அந்த புத்தகத்தை காண்பித்து சொல்லுவான், இதற்காகத்தான் நான் என்ன செய்தேன்? காத்து கொண்டிருந்தேன். இந்த உலகத்திலே நான் நல்ல அமல்கள் செய்து கொண்டே இருந்தேன் என்று சொன்னால் அது இந்த நாளுக்காகத்தான் இருந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வலது கரத்தில் என்னுடைய புத்தகத்தை தர வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் நான் இத்தனை வருடங்கள் காத்து கொண்டிருந்தேன். எல்லாரிடத்திலும் சென்று அந்த புத்தகத்தை காண்பிப்பான். காண்பித்து சொல்லுவான், இந்தாங்கள் படித்து பாருங்கள் என்னுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள் என்று எல்லா மக்களிடத்திலும் சென்று அந்த மனிதன் சொல்லுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றார். அதே சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகத்தை தன்னுடைய இடது கரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அந்த மனிதன் நினைத்துக் கொள்ளுவான், நான் நாசமடைந்து விட்டேன் என்று அந்த மனிதன் நினைத்துக் கொண்டு சொல்லுவான், இந்த புத்தகம் எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த புத்தகம் எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. இந்த உலகத்தில் நான் செய்த தீமையான காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய இடது கரத்திலே என்னுடைய புத்தகத்தை தந்து விட்டானே, என்னுடைய சொத்துக்கள் எதுவும் எனக்கு பயன்படவில்லையே என்று சொல்லி அந்த நாளிலே புலம்புவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த நாளிலே சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? இரண்டு கூட்டங்கள் தான் இருக்கும். அந்த இரண்டு கூட்டம், ஒரு கூட்டம் நன்மையான கூட்டம், நல்லது செய்த கூட்டம். இந்த உலகத்திலே யாரெல்லாம் நன்மையான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கான ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். இன்னொரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது பாவிகளினுடைய கூட்டம். இந்த உலகத்திலே யாரெல்லாம் பாவமான செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கான ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். சில மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அவர்களுடைய எல்லா விதமான ஹிசாபுகளையும் அவனுக்கு செய்துவிட்டு அவனுடைய எல்லா விதமான நன்மைகளையும் அவன் நன்மைகளை சுமந்து அவன் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருப்பான். அப்பொழுது அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து சொல்லுவான், நீ நில், உன்னுடைய கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று சொல்லுவான். உன்னி நில் என்று அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அந்த மனிதனை பார்த்து, உன்னுடைய கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை. அந்த மனிதன் நின்று பார்ப்பான், ஏன் யா அல்லாஹ் என்னுடைய கணக்கு தீர்க்கப்படவில்லை? அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை அழைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து பார்த்தால் அந்த மனிதர்கள் எல்லாம் வருவார்கள். வந்து அந்த மனிதனுடைய அந்த நன்மையான செயல்களை, அந்த நன்மைகளை எல்லாம் அவர்கள் பிடுங்கிக் கொண்டு சென்று அவர்களுடைய தீமையை அவனுக்கு கொடுத்து விட்டு செல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஏன் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வான் என்று சொன்னால், அந்த மனிதன் நிறைய நன்மையான காரியத்தை இந்த உலகத்திலே செய்திருப்பான். ஆனால் அதோடு சேர்த்து அந்த மனிதன் என்ன செய்திருப்பான்? அவதூறுகளை பேசியிருப்பான். அவனுக்கு தெரியாத விஷயத்தை ஒரு மனிதனை பார்த்து அவன் சொல்லி இருப்பான். அந்த மனிதர்கள் எல்லாம் அந்த கியாமத்துடைய நாளிலே, அந்த மறுமை நாளிலே வருவார்கள். வந்து அந்த மனிதனுடைய நன்மையான காரியத்தை, நன்மையை அவர்கள் பிடுங்கிக் கொண்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை அவர்களுக்கு தந்துவிட்டு செல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாதா ஹுவல் முஃப்லிஸ், இவன்தான் பரம ஏழை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவை நாடுகின்றானோ, யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகின்றானோ அவனுடைய ஹிசாபுகளை, அவனுடைய கணக்கு வழக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் லேசாக ஆக்குவான். யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துருவி துருவி விசாரிக்கின்றானோ, யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துருவி துருவி விசாரிக்கின்றானோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் பாவிகளாகத்தான் இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமையினுடைய நாளிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை அழைப்பான். அந்த மனிதனுக்கும் அல்லாஹுவுக்கும் மத்தியிலே ஒரு திரை போடப்படும். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை பார்த்து கேட்பான், நீ இந்த பாவத்தை செய்தாயா, இந்த பாவத்தை நீ செய்தாயா என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும் பொழுது எல்லா விதமான பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை கேட்பான். அந்த மனிதன் எல்லா விஷயத்தையும் ஒற்றுக்கொள்ளுவான். ஏன், நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு விஷயத்தையும், யா அல்லாஹ் இந்த விஷயத்தை நான் செய்யவில்லை, இந்த செயலை நான் செய்யவில்லை, அல்லாஹ் நீ இட்டுக்கட்டி சொல்லுகின்றாய் என்றெல்லாம் சொல்ல முடியாது அல்லாஹ் இடத்திலே. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நாளை மறுமையினுடைய நாளிலே அவர்களுடைய வாய்க்கு சீல் வைக்கப்படும், அவர்களுடைய கைகள் பேசும், அவர்களுடைய கால்கள் பேசும், அவர்களுடைய கண்கள் பேசும், எல்லா உறுப்புகளும் பேச ஆரம்பித்து விடும். அவர்களுடைய வாய்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீல் வைத்து விடுவான். அந்த மனிதனை பார்த்து கேட்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ஒரு திரை போடப்படும். அந்த மனிதனை பார்த்து கேட்பான், இந்த பாவத்தை எல்லாம் நீ செய்தாயா உலகத்திலே என்று. அந்த மனிதன் நினைப்பான், நான் முடிந்து விட்டேன், நான் நாசமாகி விட்டேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை துருவி துருவி கேள்விகளை கேட்கின்றானே, நான் என்னுடைய பாவங்கள் மிகைத்து விட்டது, நான் நிச்சயமாக நரகத்திற்கு சென்று விடுவேன் என்று அந்த மனிதன் நினைத்து கொண்டிருப்பான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இன்னி கத் சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, நீ சில பாவங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்தாய், அந்த பாவத்தை மற்ற மனிதர்களுக்கு நான் தெரியாமல் நான் என்ன செய்தேன், அதற்கு ஒரு திரையை போட்டு வைத்திருந்தேன். நீ செய்யக்கூடிய பாவங்கள் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரிந்திருந்தது, அது போன்று நான் மற்ற மக்களுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டேன். அதே போன்று இன்றைய நாளிலே நான் என்ன செய்கின்றேன், உன்னுடைய பாவங்களின் மீது திரையை போடுகின்றேன், நீ சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்லுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஹிசாபை யஸீரா, இதுதான் மிகவும் லேசான ஒரு விசாரணை. இது போன்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் யாரை நாடுகின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இது போன்று மிகவும் லேசாக அவன் விசாரிப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நாளை மறுமை நாளிலே 2 கூட்டங்கள் இருக்கும். ஒரு கூட்டம் நன்மையான கூட்டம், இரண்டாவது கூட்டம் பாவிகளுடைய கூட்டம். அந்த நன்மையான கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வஸீகல்லதீன கஃபரு, யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு ஷிர்க் செய்து கொண்டிருந்தார்களோ, அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, அந்த மறுமை நாளின் பொழுது கூட்டம் கூட்டமாக யாரெல்லாம் பாவிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை கூட்டம் கூட்டமாக நரகத்தின் பக்கம் இழுத்து வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா, அவர்கள் வரும் பொழுது அந்த நரகத்தினுடைய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படும். அந்த நரகத்தினுடைய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனதுஹா அலம் யஅதிகும் ருசுலுன், அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் அவர்களை பார்த்து கேட்பார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கென்று நபிமார்கள் வரவில்லையா, உங்களுக்கென்று நல்லதை சொல்லுவதற்கு யாரும் வரவில்லையா என்று அந்த காவலாளிகள் அவர்களை பார்த்து கேட்பார்கள். வகால லஹும் ஹஸனதுஹா அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வசனங்களை எடுத்து உங்களிடத்திலே யாரும் வரவில்லையா என்று அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்பார்கள். அப்பொழுது அந்த மனிதர்கள் ஒத்துக்கொள்ளுவார்கள், ஏன் வரவில்லை, எனக்கு வந்தார்கள், ஆனால் நாங்கள் என்ன செய்தோம், அதை எல்லாம் அலட்சியப்படுத்தினோம். காலூ பலா வலக்கின் ஹக்கத் கலிமத்துல் அஸாபி அலல் காஃபிரீன், அந்த மறுமை நாளிலே அந்த காஃபியர்கள், அந்த முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள், அவர்கள் எல்லாம் கை சேதமடைந்து அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், கீல துஹுலு அப்வாப ஜஹன்னம், அந்த நரகத்தினுடைய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படட்டும். நரகத்தினுடைய கதவுகளை திறந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அந்த மனிதர்களை என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்திலே போடுவான். ஹாலிதீன ஃபீஹா, நீங்கள் என்றென்றும் நிரந்தரமாக இந்த நரகத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்ற செய்தியை அந்த மனிதர்களுக்கு சொல்லி அவர்கள் அன்றிலிருந்து எடுத்து அவர்கள் நிரந்தரமாக அவர்கள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையை அவர்கள்
அவர்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். இன்னொரு கூட்டம் நன்மையான கூட்டம், நன்மையை செய்த கூட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஸீகல்லதீன தகவ் இலல்லாஹி வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. சில கூட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட்டம் கூட்டமாக அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா. அவர்கள் வரும் பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படும், சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனதுஹா. அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் என்ன சொல்லுவார்கள்? சலாமுன் அலைக்கும், உங்களின் மீது சாந்தி ஏற்படட்டும், உங்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தி ஏற்படட்டும் என்று சொல்லி அவர்கள் வரவேற்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த காவலாளிகள் அந்த மனிதர்களை எல்லாம் வரவேற்று அவர்கள் சொல்லுவார்கள், ஃபதுஹுலு அப்வாப் அப்வாப் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன். இந்த சொர்க்கத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? நிரந்தரமாக வந்து தங்கிவிடுங்கள் என்று அந்த காவலாளிகள் அவர்களை வரவேற்பார்கள். அந்த மனிதர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அவர்கள் நன்மையான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? என்னுடைய அந்த வாக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றி விட்டான், என்னுடைய வாக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றி விட்டான் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக வாழுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக நடத்தி காண்பிப்பான். யாரெல்லாம் இந்த உலகத்திலே நன்மையான காரியத்தை செய்தார்களோ அவர்களுடைய நிலைமை மிகவும் சிறப்பாக அந்த நாளை மறுமையினுடைய நாளிலே அமையும். யாரெல்லாம் இந்த உலகத்திலே தீமையான காரியங்களை செய்கின்றார்களோ, அல்லாஹ்வினுடைய பேச்சை கேட்காமல் இருக்கின்றார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியின்படி நடக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு அவனை வேதனை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனை செய்வான். இது போன்ற சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த மறுமையினுடைய பயம், அந்த மறுமையினுடைய அச்சம் நமக்கு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இது போன்ற சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழும் வரை நாம் நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் வ நஃபஅனா வ இய்யாக்கும் ஃபில் ذிக்ரில் ஹமீத். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் பர்ருன் மலிக்குன் ரவுஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்சுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்ட எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகின்றான், வல் தன்சுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே தான் என்ன நாளை மறுமைக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன்.
அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு நாட்கள் நாம் வாழுகின்றோமோ அவ்வளவு நாட்களும் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுக்காக நாம் நம்முடைய நப்சை பார்த்து கொண்டு நம்முடைய நப்சுக்காக நாளை மறுமை நாளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே சில விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் மற்ற மனிதர்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து கேட்டால் ஒவ்வொரு மனிதனும் என்ன சொல்லுவான், நீ எதற்காக சம்பாதிக்கின்றாய், எதற்காக இந்த உலகத்தை நோக்கி ஓடுகின்றாய் என்று கேட்டால் முதலாவதாக அவன் சொல்லக்கூடிய பதில், என்னுடைய குடும்பத்திற்காக நான் ஓடுகின்றேன் என்று முதலாவதாக அவன் பதில் சொல்லுவான். அந்த நாளிலே, அந்த கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், எந்த ஒரு பணமும் எந்த ஒரு பொருளும் அவனுக்கு என்ன செய்யாது, உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்காக உதவி செய்ய முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நப்சை பார்த்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை பார்த்து கொண்டு அவன் என்ன செய்வான், அவன் ஓடுவான். தன்னுடைய நிலைமையை பார்த்து கொண்டுதான் அவன் இருப்பான். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நன்மையை தன்னுடைய வாப்பாவுக்காக அந்த நாளிலே விட்டு கொடுக்க மாட்டான். தன்னுடைய பிள்ளைக்காக அந்த மனிதன் என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய நன்மையை விட்டு கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் தினம் தினம் அல்லாஹுவை நினைத்து கொண்டே வாழ வேண்டும். தினம் தினம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வாழ வேண்டும். நாளை மறுமையினுடைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், சில மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குருடர்களாக எழுப்புவான். அந்த மனிதன் சென்று அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், நான் உலகத்திலே மிகவும் பார்க்கக்கூடியவனாக இருந்தேன், நான் உலகத்திலே எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன், யா அல்லாஹ், என்னை ஏன் நீ குருடனாக ஆக்கிவிட்டாய் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். அப்பொழுது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்வான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிப்பான், இந்த உலகத்திலே என்னுடைய வசனங்கள் உன்னிடத்திலே வந்தது, என்னுடைய ஆயத்துகள் உன்னிடத்திலே வந்தது, சில மனிதர்கள் உங்களுக்கு உபதேசம் செய்தார்கள், அந்த உபதேசத்தை எல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை மறந்துவிட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். எப்படி நீங்கள் உலகத்திலே அல்லாஹ்வை மறந்துவிட்டு வாழ்ந்தீர்களோ அதே போன்று நான் இன்றைய தினம் உங்களை மறந்துவிட்டேன், நீங்கள் குருடர்களாக சுற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிப்பார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த சிறிய காலத்திலே அல்லாஹ்வால் நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக நாம் உழைக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக நாம் உழைக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய பாதையிலே நாம் எந்த அளவிற்கு நன்மைகளை சேர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் நன்மைகளை சேர்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை எப்படி ஒன்று கூட்டி இருக்கின்றானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா இன்னனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வ கஃபிர் அன்னா சய்யியாத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபினா அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபினா அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபினா அலா தீனிக். இன்னல்லாஹ يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.